இந்த நாளிலும் கூட வேத வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். எசேயா 10வது அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அன்பு தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய கரம் இந்த இடத்துல வெளிப்படுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தடைகளை மாற்றும், நுகங்கள் முறிந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எசேயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது, ஒருவனை கர்த்தர் பலமடைய செய்கிற போது அவன் மேல் இருக்கிற நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம், அவர் பலனடைய செய்கிறார், பலனடைய செய்கிறார். நுகம், நுகம் என்று சொல்லுகிற போது பொதுவா ஒரு மாட்டுக்கு மேல நுகத்தை வைப்பார்கள். அந்த மாட்டுக்கு நல்ல பலன் இருக்கும். அதை அடிமைப்படுத்தும்படி அதுக்கு மேல ஒரு நுகத்தை வைப்பார்கள். வேதத்துல 2 விதமான நுகங்களை வேதம் சொல்லுகிறது. ஒன்று, வாலிப பிராயத்தில் உன் நுகத்தை சுமப்பது நல்லது. வாலிப பிள்ளைங்களுக்கிட்ட சில வேளையில சிலர் நினைப்பீங்க, ஐயோ எனக்கு நிறைய குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. சிலரெல்லாம் வாலிபத்தை அழகா என்ஜாய் பண்றப்போ, எனக்கு மட்டும் நிறைய பிரச்சனை, எனக்கு மட்டும் வீட்டில் நிறைய பொறுப்புகள், எனக்கு மட்டும் நிறைய காரியங்கள், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன, என்னால ஒழுங்கா தூங்க முடியல, ஒழுங்கா உட்கார முடியல, அப்படி என்ற நுகங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற நுகங்கள் வேதம் சொல்லுகிறது, வாலிப பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. அல்லேலூயா. சில பொறுப்புகளை, சில ஊழியங்களை, சில காரியங்களை ஆண்டவர் உங்க கையில சில வேளையில உங்களுக்கு தோணும், ஐயோ இது என்னால சுமக்கக்கூடியதற்கு அதிகமாக இருக்கிறது என்று தோன்றினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகம் உங்களை பலவான்களாய் மாற்றும், அந்த நுகம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும், அந்த நுகம் ஏற்ற காலத்தில் உங்களை தேவன் உயர்த்துவதற்கு ஏதுவாய் மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா இன்னொரு நுகம் உண்டு, சத்துரு நம்முடைய வாழ்க்கையில வைக்கிற நுகங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு மாடு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல நுகத்தை வைப்பார்கள், நுகத்தை வைப்பார்கள். அது அந்த நுகம் அந்த மனிதனை அடிமைப்படுத்தும். அவன் முழுமையான பலத்தோடு எழும்ப முடியாதபடி அந்த மனிதனை அந்த நுகம் அடிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில சத்ரு ஆமே நீங்க எழும்ப விடாதபடி, நீங்கள் சுதந்திரமாய் முழு பலத்தோடு எழும்ப விடாதபடி ஆமே சத்ரு உங்களை அடிமைப்படுத்துகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறார், அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கும். சிலர் சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற காரியங்கள் நிறைய இருக்கின்றன, எனக்குள்ள பலன் இருக்கிறது, ஆனா பல வேளைகளில் நான் சோர்ந்து போகிறேன், பல வேளைகளில் என்னால எழும்ப முடியல, பல வேளைகளில் நான் உடைக்கப்பட்டு போகிறேன், பல வேளைகளில் என்னால எழும்ப முடியாதபடி ஒரு நுகத்தை சத்ரு வச்சிருக்கலாம். சில வேளையில பாவ வல்லமைகளா இருக்கலாம், சில வேளையில மனிதர்களுடைய வார்த்தையா இருக்கலாம், சில வேளையில சில நெருக்கடிகளா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் உங்களை பலவான்களாய் மாற்றி உங்களை எழும்ப செய்யும். அல்லேலூயா.
சில வேளையில சிலர் நினைக்கலாம், பிரதர் நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், திடீரென்று என்னால ஜெபிக்க முடியல. நான் நல்லா சபைக்கு போயிட்டு இருந்தேன், திடீரென்று என்னால சபைக்கு போக முடியல. நாம நல்லா ஆராதிச்சுட்டு இருந்த, திடீரென்று ஒரு சுமை என்னை அமிழ்த்துகிறது, என்னை எழும்ப முடியல என்று சொல்லுகிறவங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆமே, அது எந்த சத்துருடைய வல்லமையா இருக்கலாம், எந்த வியாதியின் வல்லமையா இருக்கலாம், எந்த அடிமைத்தனமா இருக்கலாம். ஒன்று சொல்லுங்க, ஆண்டவர் வைக்கிற நுகம் அல்லாத ஒரு நுகம் என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லை என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அது பாவமா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், இல்லைன்னா அது சத்துரு வைக்கிற நுகமா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிற போது சகல நுகங்களை முறித்தறிவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா நுகங்களையும் ஆண்டவர் முறித்து போடுவாராக. இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் நம்மை முழு பலனோடு முழு கிருபையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே பறக்க செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு தருவாராக. எல்லா நுகங்களும் சில வேளையில நினைக்கலாம், என்னென்ன நுகங்களை சத்ருவங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிறானோ அந்த நுகங்களை முறித்து போடுகிற ஒரு ஆண்டவர் நமது மத்தியில் இருக்கிறார். அந்த நுகங்களை ஆண்டவர் உடைத்து போட வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சில காரியங்களை இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் கடைசி பகுதி, மத்தேயு 11வது அதிகாரம் வாசிங்க, 28 இருந்து வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களிலே இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு இங்க நுகம் செய்கிற ஒரு காரியம், ஆத்மாவில ஒரு ரெஸ்டே இருக்காது, ஆத்மாவில இளைப்பாறுதலே இருக்காது. நம்முடைய ஆத்மா எப்போதும் ஒரு பாரமா இருக்கும். நம்ம நினைப்போம், கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா சரியாயிரும்னு நினைப்போம், சரியாகாது. கொஞ்ச நேரம் சினிமா பார்த்தா சரியாயிரும்னு நினைப்போம், சரியாகாது. கொஞ்ச நேரம் காமெடி பார்த்தா சரியாயிரும்னு நினைப்போம், சரியாகாது. ஆத்மாவில் ஒரு ரெஸ்ட் இருக்காது, ஆத்மாவில் ஒரு பாரம், ஒரு பாரம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அல்லேலூயா. நீ சில வேளையில இந்த இடத்துல நீங்க பாரம், உங்களுக்கே தெரியும், பிரதர் என்ன செய்யணும்னு தெரியல, ஒரு பெரிய சுமை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கிறப்போ என்னுடைய தாத்தா கூட வயல இருக்கிறதுக்கு போவேன். அப்போ அந்த தாத்தா எல்லாம் பெரிய கட்டுகளை கட்டி அவங்க தலையில சுமப்பாங்க. ஆனா சின்ன பையனா என்னுடைய இதுல ஒரு சின்ன கட்டு தான் வைப்பாங்க. ஆனா அந்த கட்டை சுமக்கிறப்போ கழுத்தெல்லாம் பயங்கரமா வலிக்கும், நடக்க முடியாது. அதுதான் பாரம். வேதம் சொல்லுகிற இந்த இடத்துல சொல்ற பாரத்தை நீங்க கொஞ்சம் வாசிக்கிறப்போ, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷன் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் தொடமாட்டார்கள். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பரிசேயர்களுடைய உபதேசம்
யூதர்களுக்கு ரொம்ப பாரமா இருக்குது. அவங்க சொல்றாங்க, நீங்க இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரர் ஆலயத்துக்கு வந்தார். அப்புறம் அவருக்கு வர முடியல. காரணம் கேட்டபோது அவர் சொன்னார், அவர் ஆலயத்துக்கு வர்றதை அறிஞ்ச உடனே அவங்க சித்தப்பா ஃபோன் பண்ணி சொன்னாராம், நீ மறுபடியும் ஆலயத்துக்கு போனேன்னா உன்னுடைய கையையும் காலையும் நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னாராம். அல்லேலூயா. சில உபதேசங்கள், சில மனிதருடைய வார்த்தை, சிலர் பார்த்தீங்கன்னா சிலருடைய நண்பர்களுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடி, ஆண்டவரிடத்துல வர விடாதபடி நம்ம வாழ்க்கையில கிடக்கிற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில பாரமாய் கிடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சில வார்த்தைகள், சிலர்கிட்ட சின்ன வயசுல நிறைய காரியங்களை கேட்டு வளர்ந்துருப்பாங்க. அது அவங்கள ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாது. சில வேளையில சில உறவுகள் பேசுறதை கேட்டு வளர்ந்துருப்பாங்க. சில வேளையில ஊர்ல பேசுறதை கேட்டு வளர்ந்துருப்பாங்க. அந்த வார்த்தைகள் தான் அவங்க வாழ்க்கையில அது ஒரு பாரமா இருக்கும், ஆண்டவர்கிட்ட வர விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசேயர்களுடைய உபதேசம் அது இவங்க வாழ்க்கையில பாரமா இருக்கு, அவங்களால அதை செய்யவும் முடியல. ஆனா அந்த உபதேசம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப பாரமா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நிறைய காரியங்களை கேட்டு நம்முடைய ஆத்மாவில ஒரு பெரிய பாரம் இருக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவார், ஆண்டவர் நமக்கு ஒரு ரெஸ்ட் தருவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன பாரம் இருக்கிறதோ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, உன்னுடைய பிரச்சனையை சொல்லு. தாயின் தகப்பனும் உன்னை கைவிடலாம், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் ஆதரிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை ஆதரிப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். ஆனா நம்ம வாழ்க்கையில அந்த வசனம் சொல்லுகிறது, 29வது வசனத்தில் இன்னொரு நுகத்தை இயேசு சொல்றார். நல்லா கவனிங்க, இன்னொரு நுகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வாசிங்க 29வது வசனத்துல, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவரும் ஒரு நுகத்தை சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அந்த நுகம் எப்படி இருக்குதான் பாருங்க. 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவரும் ஒரு நுகத்தை வைக்கிறாரு தோளு மேல. ஒரு மாட்டுக்கு மேல அது சுமக்க முடியாத ஒரு நுகத்தை வைக்கிறோம், அதெல்லாம் நடக்க முடியாது, அது எப்போதும் அதனுடைய வலி இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நுகத்தை நம்முடைய தோளில் மேல வைக்கிறாராம். நான் அதை சிந்திச்சு பார்த்தேன். ஆண்டவருடைய நுகம் எப்படி இருக்கான்? லகுவா இருக்கான், லகுவா இருக்கான். முன்னாடி ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு பழக்கம் இருந்தது. ஸ்கூல்ல அங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னா, தோள் மேல கை போட்டுட்டு நடப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோள் மேல கையை போட்டுட்டு அப்படியே நடப்போம். அவன் சிலர் பார்த்தீங்கன்னா நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் மேல கையை போட்டுட்டு, தோள் மேல கையை போட்டுட்டு ஒரு பக்கம், அவனும் நம்ம தோள் மேல கையை போடுவான். இயேசு சொல்றாரு, இந்த பாரம் லகுவா இருக்கு. அல்லேலூயா. இயேசுவே நம்ம கூட நடத்துவார், இயேசுவே நம்மளை நடத்துவார், இயேசுவே நம்ம கூட நடப்பார். நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து கொண்டு
அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவரே அது அவருடைய முகம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள நம்ம நினைப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஐயோ, ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம மனசுல பல சிந்தை இருக்கும். ஓ, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டா என்னென்ன பிரச்சனை வருமோ, என்னென்ன வருமோ. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற போது என்னுடைய கரத்தை உன் தோளில் நான் வைப்பேன். அல்லேலூயா. நான் உன் கூட நடப்பேன், நான் உனக்கு ரெஸ்ட தருவேன். அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவருடைய கரம் நம்முடைய தோல்ல இருக்கும்னா எந்த சத்ருவும் உங்க தோளின் மேல முகத்தை வைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய முகம் உங்க தோளில இருக்கும் அப்படின்னு சொன்னா எந்த சத்துருடைய வல்லமைகளும் உங்க தோளின் மேல முகத்தை வைக்க முடியாது. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவான் என்றால் எந்த சத்துருவும் அவனை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவனுக்கு இளைப்பாறுதல் இருக்கும், அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், அவன் வாழ்க்கையில நிம்மதி இருக்கும், அவன் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கு மேலான சமாதானத்தை தேவன் தந்தருளுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவருடைய முகத்தை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய முகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது நிறைய பிரச்சனை இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்கும் சில பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாள்ல பயங்கர சூடா இருந்தது. நான் வெளியே போனப்ப யோசிச்சேன், ஐயோ இது எவ்வளவு சூடா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எனக்குள்ள அடுத்த ஒரு தாட்டை போட்டார், எப்பா இந்த சூடுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா ஜனங்கள் நித்தியமா நரகத்துல போய் கிடப்பாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யார் மேலையும் கம்பல்சரியா போடுறது கிடையாது, யாரையும் வற்புறுத்தி நீங்க இதை செய்யணும்னு சொல்றது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் நினைச்சா நம்ம மேல பெரிய நுகங்களை வைக்க முடியும், நீ இதை செய்துதான் ஆகணும்னு சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றது இல்லை. ஆண்டவர் ரொம்ப சாந்தமா தாழ்மையா உங்க கரங்களிலே அவர் உங்க தோள்களிலே அவர் கரங்களை வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே என் தோளில உங்க கரம் இருக்கட்டும், ஆண்டவரே என் தோளில உங்க பாரம் இருக்கட்டும், ஆண்டவரே உங்க பாரத்தை நான் சுமக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, உங்க நுகத்தை நான் சுமக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் முறித்து போடுவார். எது விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ரீகாதா ராகடபா, ஓ ரீகாதா ரபா ராகடபா, ஓ ரிஷரபா தரபா ராகடபா. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. இல்ல வேற ஏதோ சத்துருடைய நுகத்தை நீங்க சுமக்க விரும்புகிறீர்களோ, வேற நிறைய பிரச்சனைகளை சுமக்க விரும்புறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படிய வேதம் சொல்லுகிறது, I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லேவியர் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். லேவியர் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, சொல்லுங்க, உங்கள் நுகத்தடிகளை
முறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்துல வாசிங்க, அந்த வசனத்தை. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. முகம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தலைகுனிந்து நடக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. முகத்தினுடைய ஒரு நோக்கம் என்ன? நம்மளை நிமிர விடாமல் செய்கிறது. அல்லேலூயா. மனுஷங்க முன்னாடி, சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளை நிமிர விடாமல் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிப்பட்ட நோய்களை ஆண்டவர் முறிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிங்க. லூக்கா 13, 11, 12, 13 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும், நல்லா கவனிங்க, லூக்கா ஒரு மருத்துவர். 18 வருஷமா ஒரு ஸ்திரீயால வந்து பார்க்கவே முடியல. லூக்காவுடைய பாஷையில சொல்ல போனா அவர் என்ன செய்திருக்கணும்? 18 வருஷமா இந்த ஸ்திரீக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அவள் கூனி இருக்கிறா அப்படின்னு எழுதல, லூக்கா எழுதி வைக்கிறா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. அல்லேலூயா. நம்ம புரிஞ்சு கொள்ளணும், ஒரு பக்கம் சில உபதேசங்கள், சில மனிதர்களுடைய சுமைகளை நம்ம சுமப்போம். இன்னொரு பக்கம் பிசாசு நம்மை நிமிர முடியாதபடி சில நோய்களை நம்முடைய வாழ்க்கையில வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பலவீனப்படுத்தும் நம்மளை, அது பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மளை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆண்டவருக்கென்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. உன்னுடைய சிந்தை எல்லாம் உன்னுடைய பலவீனமா தான் இருக்கு. என்னால நிமிர முடியலையே, என்னால நிமிர முடியலையே. இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில் அது உன்னுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், சில வேளையில் அது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சில சூழ்நிலையா இருக்கலாம், சில வேளையில் உன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், சில வேளையில் வேலையில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவர் நம்மை நிமிர பண்ணுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்துல ஒரு ஸ்திரீ பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறா. 18 வருஷமா அவளால் நிமிர முடியல. 18 வருஷமா அவள் கூனி குறுகினவளாய் நிமிர முடியாம தேவாலயத்துல வந்து இருந்து பிரசங்கம் கேட்கிறா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவள் தேவாலயத்துல வந்து இருந்து பிரசங்கம் பண்ணுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அவளால எவ்வளவு நிமிர கூடாது இருந்தது. அவளால தலையை தூக்கி பார்க்க முடியல, ஆமே, முதுக நிமிர்த்த முடியல, எவ்வளவும் அவளால நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தா. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை தேடி வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆமே, அவள் ஒரு காலத்துல நிமிர்ந்து நடந்தவள் தான், ஒரு காலத்தில் அவள் நல்லா இருந்தவள் தான், ஒரு காலத்தில் அவள் நிமிர்ந்து ஆலயத்திற்கு சென்றவள் தான், ஒரு காலத்தில் நிமிர்ந்து அந்த தேசத்துல நடந்தவள் தான். திடீரென்று அவளுடைய வாழ்க்கையில ஒரு ஆவி அவளை பிடித்தது, அது அவளை வியாதியஸ்தியாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சில வேளையில நினைக்கலாம், ஆமே, தொடர்ச்சியா சில வியாதிகள். எனக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கிறது, எங்க வீட்டுல ஒரு வாரம் எனக்கு சுகம் இல்லாம இருக்கும், ஒரு மாசம் தாண்டி என்னுடைய தம்பிக்கு சுகம் இல்லாம ஆகும், அதுக்கு ஒரு மாசம் தாண்டி தங்கச்சிக்கு சுகம் இல்லாம ஆகும், அதை தாண்டி அப்பாவுக்கு சுகம் இல்லாம ஆகும். ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணுனா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு வியாதியும் கிடையாது, பிளட் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிசாசுனுடைய கிரியை என்பது நம்ம அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க, லூக்கா 13வது அதிகாரம், நீங்க வாசிங்க 16வது வசனத்தை வாசிங்க. இதோ
சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை, நல்ல கவனிங்க, சாத்தான் அவளை கட்டி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதே வார்த்தையை தான் ஆண்டவர் தான் ஏறி போகிற கழுதையை குறித்து சொன்னார். இந்த கழுதையை கெட்டவிழுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சில வேளையில சிலரை பிசாசு கட்டி வச்சிருப்பான். எப்ப பார்த்தாலும் பலவீனம், எப்ப பார்த்தாலும் போராட்டம். அவங்களால ஆண்டவரை சுமக்க வேண்டியவங்க, ஆண்டவரை சுமந்து கொண்டு ஒரு பெரிய பெரிய ஒரு மகிமையான கோஷத்துக்குரியவங்க, கனப்படுத்தப்பட வேண்டியவங்க, தேவனால் உயர்த்தப்பட வேண்டியவங்க, இயேசுவை சுமந்து செல்ல வேண்டியவங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய அவளை பிசாசு கட்டி வைத்திருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வேதம் ஆண்டவர் சொல்றார், அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனாகிய பைபிள்ல ஆபிரகாமுக்கு குமாரர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு அவளை கட்டி வச்சிருக்கிறான். சாத்தான் அவளை 18 வருஷமா கட்டி வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை, உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை ஆமே காண்கிற ஒரு இயேசு நமது மத்தியில் இருக்கிறார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. இவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தி ஆயிருக்கிறாளே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவ கூனி குறுகினாலும் ஆலயத்துக்கு வந்தா. 18 வருஷமா அவ ஜெபத்தை விடல. 18 வருஷமா கர்த்தருடைய வசனத்தை கேட்கறத அவன் விடல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஆலயத்துக்கு வர்றதுன்னு பாட்டிடுவோம். ஒரு சின்ன போராட்டம் வந்தா தேவனுக்கிட்ட ஜெபம் பண்றதை விட்டுருவோம். ஆனா அவள் விடல. அவள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்தாள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 18 வருஷம் அவளை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இயேசு சொல்லல அவ சாத்தானுடைய மகள்னு சொல்லல. அவள் ஆபிரகாமுடைய குமாரத்தியா இருக்கிறாள் அப்படின்னு நான் அதை வாசிச்சு பார்த்தப்போ அவளுடைய சரீரம் கட்டப்பட்டிருந்ததே தவிர அவளுடைய ஆத்மாவை பிசாசு கட்ட முடியல. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அவள் சரீரம் குறுகினதா இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாள், ஆபிரகாமின் குமாரத்தி. ஆண்டவர் அவளை நிமிர பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில நிமிர்ந்து நடப்பாங்க, இருதயத்துல குறுகி இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. அல்லேலூயா. வெளியே நிமிர்ந்து நடப்பாங்க. ஆனா இந்த ஸ்திரீ வேதம் சொல்லுகிறது, வெளியே அவள் குறுகினவளா இருந்தாலும், வெளியே அவள் நிமிரக்கூடாதவளா இருந்தாலும், அவளுடைய இருதயத்தில் ஒரு காரியம் உண்டு. என்னுடைய தகப்பன் ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை உயர்த்தின ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என்னை நிமிர பண்ணுவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எங்கள் தேவன் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு. எப்படி அழைக்கிறாரு தெரியுமா? உன் ஜனத்தை, உன் குடும்பத்தை, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்துவேன். நான் அவன் சொல்றான், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆபிரகாமுடைய பேர் யாருக்கு தெரியும்?
ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவன் கானான் தேசத்துக்கு போனப்போ அவன் பேர் யாருக்கு தெரியும்? ஆபிரகாம் யாருன்னு ஊர்ல வந்து கேட்டா யாருக்கு தெரியும்? ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, இன்றைக்கும் இந்த முழு மிடில் ஈஸ்ட் தேசமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் கருதப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்களுடைய தகப்பன் யாருன்னு கேட்டா எல்லா மதங்களையும் தாண்டி அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய தகப்பன் ஆபிரகாமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்துரு உங்கள் வாழ்க்கையை குறித்து தூஷணமாய் பேசுகிற போது, சத்துரு உங்கள் பேரை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற போது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்க பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எழும்ப முடியாதபடிக்கு ஆமே உங்கள் பேர் ஆமே வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ நிமிரக்கூடாதபடி இருந்தாள். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியை செய்வதாக நம்முடைய இயேசுக்கு தான் விடுவிக்க முடியும். உங்க வாழ்க்கையில சிலர் நினைக்கலாம், ஐயோ இந்த பலவீனத்துக்கு காரணம் என்னன்னு தெரியலையே, நான் வர வர ரொம்ப பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, ஆமே என்னால எழும்ப முடியலையே, என்னால நிமிர முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னைக்கு ஆண்டவரை நிமிருவேன்னு சொல்றவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற அந்த அசுத்த ஆவிய ஆண்டவர் இந்த நாளில் முறியடிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் நன்மைகளை கெடுத்து போடுகிற ஆமே, உங்க ஆசீர்வாதங்களை கெடுத்து போடுகிற ஆமே, உங்க வாழ்க்கையை கெடுத்து போடுகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இன்று முறியடித்து போடுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீபா தரோபா ரகடோபா ஓ ரீகடபா தீரோபா ரகடபா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனப்படுத்துகிற ஆமே, உயர முடியாதபடிக்கு, உழைக்க முடியாதபடிக்கு, எழும்ப முடியாதபடிக்கு பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஷகரபா அல்லேலூயா. ஓ ரிகரபா. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பவைகளோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உயரக்கூடாது, நீங்க வளரக்கூடாது, நீங்க முன்னேறக்கூடாது என்று சத்ரு உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனியங்களை மந்திரவாதங்களை செய்கிற போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை விடுவிப்பார். எந்த சத்ரு கட்டி இருந்தாலும், எந்த சாத்தான் கட்டி இருந்தாலும், ஆண்டவருடைய அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கும். அல்லேலூயா. வேதத்துல சிம்சோனை சத்துருக்கள் பல காரியங்களை கொண்டு கட்டினாங்க. புது கயிற்றை கொண்டு கட்டினாங்க, நல்ல வலிமையான நார்களை கொண்டு கட்டினாங்க. ஆனா அவன் மேல அபிஷேகம் இறங்குகிற போது அந்த கட்டுகள் சாதாரண நூலை போல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அபிஷேகம் உங்களை பலவான்களா மாற்றும். அபிஷேகம் உங்களை பலவான்களா மாற்றும்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு உங்களை பலவீனப்படுத்த நினைக்கிற போது அபிஷேகம் உங்களை பலவான்களாய் மாற்றும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று இவ்விதமான பிசாசு நம்மை விட்டு போகாது. தேவ பிள்ளைங்க பலவான்களா இருக்கணும், தேவ பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், தேவ பிள்ளைங்க உபாசிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள பரிசுத்தத்தின் ஒரு தீர்மானம் இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்களை பலவானாய் மாற்றும், அது உங்களை பலவானாய் மாற்றும். இயேசு உங்க கூட வந்த பலவானாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் சகல நுகத்தடிகளை முறிக்கும். இன்னைக்கு சில வேளையில நீங்க சொல்லலாம், பிரதர், பிசாசுனால என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னோட குடும்பம் எழும்ப முடியல, என் வாழ்க்கையில ஒரு நுகம் இருக்கிறத உணர்கிறேன். எத்தனை ஆண்டுகள் உழைத்தும், எத்தனை ஆண்டுகள் ஓடியும், எத்தனை ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில நான் பல காரியங்களை செய்தும் என்னால எழும்ப முடியல பிரதர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நுகத்தை சத்துரு வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் அந்த நுகங்களை உடைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அபிஷேகத்தினால் சகல நுகங்களும் முறிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், ஏத்தியர் உங்கள் மேல் வைத்த நுகத்தை நான் முறிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை நிமிர பண்ணுவேன், நான் உங்க மேல நிமிர பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவர் எங்களை நிமிர பண்ணுவார். சத்ரு வெட்கப்படுத்த நினைக்கிற போது ஆண்டவர் எங்களை நிமிர பண்ணுவார். ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்குவார். எங்களுடைய வாழ்க்கையில ஆபிரகாமோடு ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் அந்த ஒரு பகுதியை மட்டும் வாசித்து முடித்து நம்ம கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். 1வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறேன். அவன் சொல்ற, ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவீர்? ஆண்டவர் அவனை வெளியே கூட்டிட்டு போய், வானத்து நட்சத்திரங்களோ போல அவனை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, அவன் தனிமையா இருக்கான், அவன் தனிமையானவனா இருக்கிறான், பல வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, வானத்து நட்சத்திரங்களை போல அவனை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவன் அதை நம்பினான். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அவன் சொல்றான், ஆண்டவரே, அது நான் எப்படி அறிவேன்? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆடு, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தா தெரியும், 3 வயது கிடாரி, ஒரு வெள்ளாடு, ஆட்டுக்கடா, காட்டுப்புறாவை என்னிடத்துல கொண்டு வா. அது அவன் 2ஆ பிளந்து வைக்கிறான். உடனே பறவைகள் இறங்குகின்றன. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட சில தீர்மானங்களை எடுக்க போறப்போ, ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறப்போ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ, பறவைகள் நினைக்கும், இவன் நமக்கு ஆகாரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனா அவன் அந்த துரத்தினான். ஆனா ஆண்டவர் அவனுக்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுமா? ஆபிரகாமே, ஆபிரகாம் ரொம்ப கலக்கத்துல இருக்கிறான். ஐயோ, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு இந்த தேசத்துல
நான் பரதேசியா இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உனக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க, உனக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க. அவங்க 400 வருஷம் அந்நிய தேசத்துல, பரதேசியை போல அந்நிய தேசத்துல அந்நியரை சேவிப்பார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நான் அந்த வசனத்தை வாசிச்சப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எல்லாம் பல வேளையில நினைக்கிறோம், இத்தனை வருஷமா காத்திருக்கிறேன், இத்தனை வருஷமா காத்திருக்கிறேன், ஒன்னும் நடக்கலையே பிரதர், ஒன்னும் நடக்கலையே பிரதர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மூன்று தலைமுறை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புடைய தலைமுறை எகிப்தில் போகிறது. 400 வருஷம் அந்நியரை சேவிப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர்கள் மறுபடியும் புறப்பட்டு வருவார்கள். நான் இந்த தேசத்தை அவங்க கையில கொடுப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாம் நினைக்கிறான், ஒன்னும் நடக்கல, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லைன்னு சொல்றப்போ ஆண்டவரோ பல தலைமுறைகளை குறித்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே சொல்லுகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ரு உங்க இருதயத்துல நீ அவ்வளவுதான் சொல்றப்போ ஆண்டவரோ பல தலைமுறைகளுக்காய் பேசுகிறவராயிருக்கிறார், பல தலைமுறைகளை குறித்து அறிகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில வேளை நம்ம இருதயத்திலும் இது ஒரு நுகமா இருக்கும், அவிசுவாசங்கிற நுகம். ஒன்னும் நடக்கல பிரதர். ஆனா விசுவாசம் அந்த நுகங்களை முறிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாதபடி, ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாதபடி இருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவர் உன்னை அதிசயம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக, எல்லா நுகங்களும் முறிக்கப்படுவதாக. பிசாசு வைக்கிற நுகங்கள், மனிதர்கள் வைக்கிற நுகங்கள், ஆமே, எங்க வாழ்க்கையில நாங்கள் அந்நிய நுகங்களை ஏற்றுக்கொண்டதினால் வருகிற நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஆமே. அந்நிய நுகத்திலே பிணைபடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எந்தெந்த பகுதிகளில் நீங்க எழும்ப முடியலையோ அந்த பகுதிகளை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் காண்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறித்து போடும், அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறித்து போடும். ஆமே. கரங்களை தட்டி ஆமே, நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம்
நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம். ரீபா கதரபா ரகரபா, ரீபா கதரபா ரகரபா, ரீபா கதரபா ரகரபா, தீரபா ரகரபா, தீரபா ரகரபா, தீரபா ரகரபா. நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம். ஆண்டவரே, மது ஜனத்தை ஆசீர்வதியும். எல்லா நுகங்களும் இந்த பிள்ளைகள் எழும்ப விடாதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா நுகங்களும், எல்லா அடிமைத்தனங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. இப்போது நான் இயேசுவினுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவினுடைய தோளில் அவருடைய நுகத்தை வைப்பாராக என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, நான் ஆண்டவருக்காய் வாழுவேன், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்காக வாழ உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக, ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவருக்கு நன்மை செய்வீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.